الحمد لله نحمده ونصلي على رسول الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رجال صدقوا ما عاهدوا الله عليه منهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا صدق الله العلي العظيم. உலகத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கும். பிரச்சனையை நிப்பாட்டுறது ஒரு விதம், பிரச்சனை திருப்பி அதே மாதிரி அல்லது வேறு ஒரு பிரச்சனை வரக்கூடாது, அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது இன்னொரு விதம். இந்த ரெண்டாவது விதம் இருக்கிறதுலே ஏற்புடையது. ஒருத்தர் மது அருந்துறாரு, மது அருந்துறதை ஸ்டாப் பண்ணுறது பிரச்சனை பெரிய விஷயம் கிடையாது. அவர் திருப்பி மது குடிக்காமல் அல்லது மது மாதிரி உள்ள போதை வஸ்துக்கு அடிமை ஆகாத விதத்தில் அவரை ஸ்டாப் பண்ணுறது, இது ரொம்ப முக்கியமான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. ஹசரத் உமர் ரலியல்லாஹு அப்படின்னால அவங்களுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஒவ்வொரு கால சூழ்நிலையிலையும். ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் உமர் ரலியல்லாஹு சொன்னது ஒரு சொல்யூஷன், திருப்பி அது மாதிரி அல்லது வேற ஒன்று வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சாங்க. இப்போ இஸ்லாமும் இதை தான் சொல்லுது, ஒருத்தருடைய தவறை மற்றும் அல்லது ஒரு பிரச்சனையை மட்டும் ஸ்டாப் பண்ணுறது இல்லை, அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் நல்ல விஷயத்தின் பக்கம் கொண்டு போகிறது. உமர் ரலியல்லாஹு பற்றி நல்லாவே தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உற்ற தோழர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்துக்கு அப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு, அவங்களுக்கு அப்புறம் உமர் ரலியல்லாஹு அமீருல் முஃமினாக இருக்கிறாங்க. அமீருல் முஃமினா உலகத்துக்கு முழுவதும் தலைவராக இருக்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட காலகட்டம் ஹிஜ்ரி 18. அரபு தேசம் அப்படிங்கிறது நல்லாவே நம்மளுக்கு தெரியும், ஒரு பாலைவனம். இன்றைக்கும் பாலைவனமாகத்தான் காட்டப்படுது, பாலைவனமாகத்தான் இருக்குது. நம்ம இந்தியாவை எடுத்துக்கிடுவோமே, ஒரு 5 மாதம் தொடர்ந்து மழை பெய்யலை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? தண்ணிக்கு பஞ்சம் வந்துடும். சங்கரங்கோயில் அப்படின்னாலே தண்ணீருக்கு பஞ்சமான ஒரு ஊர். சில இடங்கள்லாம் இருக்குது தண்ணிக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிற மாதிரி உள்ள இடங்கள். அப்போ அங்கே மழை பெய்யலை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். இப்போ அரபு தேசத்துலேயும் சில நேரம் மழை பெய்ஞ்சே ஆகணும். 9 மாதம் மழை நின்றுருச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை. பஞ்சம் பயங்கரமாக தலைவிரித்தாடுது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு அரபு மனிதர் தன்னுடைய வீட்டிலிருந்து உள்ள ஆட்டை எடுத்து அறுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறார், அறுத்துட்டார், கறியை சமைக்கிறார், வீச ஆரம்பிக்குது, வாடை துர்வாடை அடிக்குது. காரணம் என்னென்னா, ஆடு இலை தலைகளிலே சாப்பிடலை, எல்லாம் மண்ணிலேயே இருக்குது. சாதாரணமாக நம்ம வீட்டில் எரிக்கக்கூடிய அடுப்பில் உள்ள சாம்பலை பார்ப்போம்ல, சாம்பல் நிறம் கிரே கலரில். இப்போ இந்த சாம்பலை வச்சு ஏதாவது ஒன்று செய்ய முடியுமானா பெருசாக ஒன்றும் செய்ய முடியாது. அதில் ஏதாவது வளருமானா வளரவும் செய்யாது. இப்போ பாலைவனமும் மழை நின்றுருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மண்ணுடைய கலரே சேஞ்ச் ஆகிருமா, எல்லாமே சாம்பல் நிறத்தில் மாறிடுமா. அப்போது ஆடு மாடு ஒட்டகம் எதை சாப்பிடும்? சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆடு மாடு ஒரு புறம். இப்போ மனுஷனுக்கு சாப்பிட்றதுக்கு வாழ்வாதாரத்துக்கு வாழுறதுக்கு வேறு வழியே கிடையாது. அப்போது கிதாபில் எழுதியிருந்தாங்க, அங்கே ஹசரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் மழையே இல்லை, எலிகளெல்லாம் பிடிச்சி சாப்பிட ஆரம்பித்தாங்க, கசடுகளை சாப்பிட ஆரம்பித்தாங்க, மண்டிகளை சாப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும் இல்லை. அப்போ ஒன்றுமே இல்லாதப்போ எலியெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு 9 மாதம். இப்போ அரபு தேசம் அப்படின்னா மக்கா மதீனா மட்டும் கிடையாது, சுற்றி நிறைய கிராமங்களும் இருக்குது. ஒரு சஹாபி சொன்னாங்க, பக்கத்து கிராமத்திலேருந்து நாங்கள் இந்த பஞ்சத்துக்காக வேண்டி அமீர் முஃமினின் இருக்கிற ஊருக்கு தேடி வந்துட்டோம், மதீனாவை நோக்கி வந்துட்டோம். இப்போ வந்தோம், நாங்கள் சும்மா ஒரு 5-6 பேர் வரலை, ஒரு 100 வீட்டுக்காரங்க வந்தாச்சு. இப்போ மதீனாலேயே பஞ்சம், சுற்றியும் பஞ்சம், சாப்பாடுக்கு வழி இல்லை. இருந்தாலும் என்னென்னு சொன்னால் பக்கத்து ஊருக்காரங்களும் வந்துட்டாங்க. இப்போ ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு டபுள் வேலை ஆயிடுச்சு. இருக்கிற மதீனாவாசிகளையும் கவனிக்கணும், சுற்றி இருக்கக்கூடிய எங்கெல்லாம் பஞ்சம் நிலவுதோ அங்கே உள்ள மக்களையும் கவனிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்போ எப்பெல்லாம் மழை நின்றுமோ, மழையுடைய காலம் வந்து மழை வராமல் இருக்குமோ, அல்லாஹு தாலாவுடைய கோபம் அப்படிங்கிறதான் இஸ்லாம் சொல்லுது. அப்போது ஹசரத் உமர் ரலியல்லாஹு இஸ்திஸ்கா, மலைக்காக வேண்டி தொழுகை அப்படின்னு என்னென்னு சொன்னால், தொழுகிறதுக்காக வேண்டி மக்களை எல்லாம் அழைக்கிறாங்க. அழைக்கிறதையே என்னென்னு சொன்னால் கிதாபுகளில் ஒரு ஃபனாதா ஃபவுஜஸ், அவங்க மக்கள் அழைச்சாங்க,
அழைச்சதும் என்னென்னு சொன்னால் பெருசாக அனௌன்ஸ் பண்ணல, எல்லாமே சுருக்கமாக. காரணம் என்னென்னா தெம்பு இல்லை அங்கே. ஃபசல்லா ஃபௌஜஸ், தொழுகை வச்சாங்க, தொழுகையும் சுருக்கமாகவே இருந்தது. காரணம் அங்கேயும் என்னென்னு சொன்னால் பசி, எல்லாருக்கும் பசி. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா துவா செய்கிறாங்க, அல்லாஹும்மா அஜிசத் அண்ணா ஹவுலுனா வ குவத்துனா, அஜிசத் அண்ணா அன்சாருனா, எங்களுக்கு உதவிங்கிறது எல்லாமே நின்று போயிருச்சு. அஜிச அண்ணா ஹவுலுனா வ குவத்துனா, எங்களுடைய சக்தி அப்படிங்கிறது எல்லாமே பலகீனம் அடைஞ்சிருச்சு. அஜிசத் அண்ணா அன்ஃபுசுனா, இப்போ நாங்களே பலகீனமானவர்களாக உங்கள்கிட்ட நிற்கிறோம் அப்படின்னா. ஹசரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய அத்தா இந்த பஞ்ச காலத்தில் இப்படி துவா கேட்டாங்க, அல்லாஹும்ம லா தஹ்லிக்னா தஹ்லிக் உம்மத்த முஹம்மத் பி ஐதீனா, யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை என்னுடைய ஆட்சி காலத்தில் நான் ஹயாத்தாக இருக்கும்போது அழிச்சிடாத. வலா துஹ்லிக்னா பிஸ்ஸினீன், பஞ்ச காலங்களை வச்சு எங்களை என்னென்னு சொன்னால் அழிச்சிடாத அப்படின்னு துவா கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு ஒர்ஃபா அன்னல் பலா, இந்த பிரச்சனையை எல்லாம் தீர்த்துரு அப்படின்னு துவா கேட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அத்தனை துவாக்களுமே இவங்க கேட்க ஆரம்பிக்காங்க, எல்லாமே சுருக்கமாக. இப்போ அந்த அளவுக்கு பஞ்சமாக பயங்கரமாக இருக்குது. இப்போ பஞ்சம் ஃபுல்லாக தலைவிரித்து ஆடுது. இப்போது உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் நிறைய பேரை நிறைய இடங்களுக்கு நிறைய பிரதேசங்களுக்கு கவர்னராக அனுப்பி வச்சுருப்பாங்க. ஹசரத் அம்ர் இப்னு ஆஸ், இந்த சஹாபி ரொம்ப இந்த விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சஹாபி. இவங்கள மிஸ்ருக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி சாத் இப்னு அபி வக்காஸ், இவங்கள கூஃபாவுக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அபு மூசல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்கள பஸ்ராவுக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. இதே மாதிரி முஆவியா இப்னு அபி சுஃபியான், இவங்கள ஷாமுக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையாக அனுப்பி வச்சுருக்காங்க. இவங்கள்ட்ட எல்லாமே லெட்டர் எழுதி அனுப்பி எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ முதல்ல அம்ர் இப்னு ஆஸுக்கு எழுதுகிறாங்க, லெட்டர்லேயே எப்படி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால், மின் அப்துல்லா உமர் இப்னுல் ஹத்தாப், அல்லாவுடைய அடிமை உமர்கிட்ட இருந்து இந்த கடிதம் வருது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வார்த்தை எப்படி சொன்னால், இலல் ஆசி இப்னுல் ஆஸ், அம்ர் இப்னு ஆஸ் தான் பேர். அம்ர் இப்னு ஆஸ் அப்படின்னு சொன்னால் ஆஸுடைய மகன் அமர். இப்போ அந்த அமருங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு இல்லைல்ல ஆசி இப்னு ஆஸ் அப்படின்னாங்க, ஆஸுடைய மகன் பாவம் செய்தவர், அப்படிப்பட்டவருக்கு நான் லெட்டர் எழுதுறேன்னு சொல்லி அனுப்புனாங்க. அந்த லெட்டருடைய சாராம்சம், நாங்கள்லாம் இறந்து போயிட்டோமா, நீங்கள் எதுவுமே கவனிக்கலையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் என்னென்னு சொன்னால் லெட்டரை எழுதி எங்களுக்கு ஹிஜாஸுடைய மக்களுக்கு என்னென்னு சொன்னால் உதவி செய்ய அப்படின்னு லெட்டரை அனுப்புகிறாங்க. ஏன்னா உங்களை கவர்னராக ஆக்கி வச்சதே நம்ம தான். அப்போ ஹிஜாஸுடைய அந்த நலனை கருதி தான் உங்களை கவர்னராக ஆக்கினது. இப்போ அதுக்கு ஏதாவது ஒரு பிரதி உபகாரம் செய்யணும்ல அப்படின்னு லெட்டர் எழுதுறாங்க. உடனே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹஸரத் உமர் ரலியல்லாஹுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க, ஃபர்ரைஸ் கொஞ்சம் பொறுமை, உங்களுக்கு என்னென்னு சொன்னால் நான் கண்டிப்பாக உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அரபியில் இப்படி ஒரு வாசகம் சொன்னாங்க, லஅப அசன்ன பிஈரின் அவ்வலுஹா ஐந்தக் ஆஹிருஹா இந்தி, உங்களுக்கு நிறைய ஒட்டகம் ஃபுல்லாக ஜாமான் ஏற்றி அனுப்பி வச்சுருக்குறோம். அந்த ஒட்டகத்துடைய ஆரம்பம் மதீனாவில் நிற்கிது, இதனுடைய கடைசி முடிவு நம்ம மிஸ்ரில் நிற்கிது, அவ்வளோ ஒட்டகங்களை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. சொன்னாங்க 1000 ஒட்டகங்கள் கிதாபுகளில் வருது, 1000 ஒட்டகம் ஃபுல்லாக ஜாமானோடு அனுப்பி வைக்கிறாங்க. 1000 ஒட்டகம் மட்டும் இல்லை, 20 கப்பலில் ஜாமான்களை அனுப்பி வச்சாங்க. 1000 ஒட்டகத்தில் ஃபுல்லாக மாவு, அதே மாதிரி கப்பல் 20 கப்பலில் மாவும் எண்ணெயும் வருது. அது போக ஒரு 5000 ட்ரெஸ்ஸும் அனுப்பி வச்சாங்க. இதை அனுப்பி வச்சாங்க ஒரு புறம், இதே மாதிரி ஒவ்வொரு கவர்னர்களும் அனுப்பி வைக்கிறான். இப்போ வந்திருக்கிற ஜாமான்களை பிரிச்சும் கொடுக்கணும்ல, அதுவே ஒரு பெரிய வேலை. ஒரு நல்லது செய்கிறதுக்கும் பெரிய முயற்சி தேவையில்லை. இதுக்காக வேண்டி என்னென்னு சொன்னால் மதீனாவில் சில சஹாபாக்களை நியமித்தாங்க. ஜுபைர் இப்னு அவாம் அதில் ஒரு சஹாபி உங்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் ஜாமானை எடுத்துகிட்டு போங்க, நஜ்த் அப்படிங்கிற அந்த தேசத்துக்கு போங்க, அங்கே போய் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் கொடுங்க, நிறைய தேவை உள்ள மக்கள் அங்கே. இப்போ அவங்களுக்கு கொடுக்கும்பொழுது சொல்லுங்கள், யார் யாருக்கெல்லாம் நீங்கள் உங்களால் கொடுக்க முடியுமோ டைரெக்டாக கொடுத்துருங்க, யாருக்கெல்லாம் கொடுக்க முடியாதோ அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒட்டகத்தை கட்டி விட்டுருங்க. அது அவங்கள்ட்ட சொல்லுங்கள், உங்களுடைய வீடுகளில் ஒட்டகம் இருக்குது, ஒட்டகத்தை அறுத்து அந்த கொழுப்பை சேமித்து வச்சுக்கோங்க, அந்த மாமிசத்தை நீங்கள் உப்புக்கண்ண மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னா. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் 2 ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, குளிர்காலத்துக்கு ஒரு ட்ரெஸ், அதே மாதிரி வெயில் காலத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க அப்படின்னா.
அப்போ இந்த 9 மாதமும் இப்படியே கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க உமரதெல்லாம். இப்போ ஒரு இடத்துல பஞ்சம் வந்துருச்சு அப்படின்னா திருட்டு அதிகமாயிரும். பஞ்சத்தில் ஏதாவது ஒன்று திருட்டு வரத்தான் செய்யும். அப்போ உமரதுல்லா ஆட்சி காலத்தில் இப்பவும் வந்துச்சு. என்னென்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு ரூல் சொன்னாங்க, இந்த பஞ்ச காலத்தில் யார் பசிக்காக வேண்டி திருடுறாங்களோ அவங்களுடைய கை வெட்டப்படாதுன்னா, கை வெட்டப்படாது அப்படின்னா. இப்போ இதுக்கு அவங்களுக்கு ஒரு உதாரணம் இருந்துச்சு. ஹாத்திப்னு ஒருத்தர் உரிமையாளர், அவர்கிட்ட ஒரு 2 அடிமைகள் இருந்தாங்க. 2 அடிமையும் பசியின் காரணமாக ஒரு இடத்துல போய் சாப்பிட்ருவாங்க. ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதை சாப்பிட்ருவாங்க. சொன்னாங்க, கண்டிப்பாக இந்த 2 அடிமைக்கும் தண்டனை வழங்கப்பட மாட்டாதுன்னா. காரணம் என்னென்னா, இவங்க பசினால் சாப்பிட்டாங்க. அப்போ ஹாத்திபை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் தானே எஜமான், உங்களுடைய 2 அடிமைகள் இவங்க சாப்பிட்றதுக்கு காரணம் அவங்க பசினால் சாப்பிட்ருக்காங்க. அப்போ அந்த திருட்டுங்கிறது உங்களை சார்ந்தது. காரணம் என்னென்னா, நீங்கள் வேலை வாங்குறீங்க, அவங்களுக்கு தகுந்த சாப்பாடு உணவு கொடுக்கலை, அதனால் அதுக்குள்ளே அந்த என்ன தொகையோ அதை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னா. அப்போ ஃபிக்கு கிதாபில் என்ன சொன்னால் இமாம்கள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க, இது மாதிரியான கஷ்டமான காலம், பஞ்சகாலம், பசிக்காக வேண்டி ஒருத்தர் சாப்பிட்றாரு அல்லது திருடுறாரு அந்த பசிக்காக வேண்டி அப்படின்னு சொன்னால் அவருக்கு கண்டிப்பாக அது ஹலால் அப்படின்னா. யார் பசியில் எஜமான் கிடையாது, வேலைக்கு அமர்த்தப்பட்டு அவருக்கு சரியான உணவு கிடைக்காம அவர் சாப்பிட்டுட்டாரு, இது ஹலால் அப்படின்னா. இப்போ இது ஒரு புறம். இப்போ உமரதெல்லாம் ஃபுல்லாக பார்க்குறாங்க, இந்த அதாவது இந்த 9 மாதம் கடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கும் இடையில் வெளியூர்லேருந்து மக்கள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஆகி போயிடுச்சுன்னா, ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறம் ஹசரத் உமரதெல்லாம் கேட்குறாங்க, இன்றைக்கி எத்தனை பேர் உள்ளே வந்திருக்கிறாங்க, நம்ம ஊருக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அப்போ கிதாபுகளில் எழுதுகிறாங்க, முதல் தடவையாக ஒரு 7000 ஆண்கள் வந்தாங்க. சாப்பாடுக்கு வழி இல்லாமல் ஹசரத் உமரதுல்லாவுடைய ஆட்சி காலத்தில் அமீர் மோமின் கிட்ட வந்துட்டால் ஏதாவது கிடைக்குமே அப்படிங்கிற எண்ணத்தில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு சொன்னால், நோய்வாய்ப்பட்டவங்க, இயலாதவர்கள் குடும்பம் அப்படின்னு என்னென்னா 40,000 பேர் ஆச்சு. இது போக போக இந்த 40,000 60,000 வரைக்கும் ஆச்சு. அந்த 9 மாதத்திற்கு பிறகு அல்லாஹு தாலா மழையை கொடுத்தான். இப்போ இந்த 9 மாதத்துக்கு உள்ளக்க ஜக்காத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஜக்காத்து கொடுக்கணும். இது ஹிஜ்ரி 18 ஆரம்பித்தது, 9 மாதம். இப்போ இதில் ஜக்காத்துக்கு ஹசரத் உமரதுல்லா சொன்னால், இப்படிப்பட்ட பஞ்ச காலத்தில் ஜக்காத்து வாங்காதீங்க, எப்போ பஞ்சம் நின்றுச்சோ இப்போ ஜக்காத்தை என்னன்னு சொன்னால் வசூலிங்க அப்படிங்கிறத ஹசரத் உமரதுல்லா அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே கஷ்டத்தில் இருக்காங்க, யார் கையிலும் காசு பணப்புழக்கம் அப்படிங்கிறதும் இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ உமரதுல்லா பார்க்குறாங்க, இந்த 9 மாதம் என்னென்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், இனிமேல் இது மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது, என்ன செய்யலாம். ஹசரத் அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஃபஸ்ட்டு மஷூராவுக்காக வேண்டி லெட்டர் எழுதுகிறாங்க. நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய நாட்டுடைய முக்கியமான பிரமுகர்கள், முக்கியமானவர்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்கண்ணா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். எல்லோரும் உட்கார்ந்துருக்காங்க. சொன்னாங்க, அல்லாஹு தாலா வெற்றி கொடுத்து, அதாவது மிஸ்ரை வெற்றி கொள்ள செய்து அல்லாஹு தாலா ஹிஜாஸுக்கு, மக்கா மதினாவுக்கு பக்கபலமாக இருக்க வச்சிருக்கிறான். இப்போ அது நெடுக்காலம் வரைக்கும் வரணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 9 மாதம் வரைக்கும் வந்துருச்சு. இது மாதிரி ஒரு சூழ்நிலை திருப்பி வரக்கூடாது. அதுக்காக வேண்டி என்னுடைய ஒரு சின்ன யோசனை, என் மனசில் பட்டது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் மிஸ்ரிலிருந்து இங்கே ஜாமான் அனுப்புறது, அதாவது தரை மார்க்கமாக கொண்டு வந்தால் ரொம்ப டைம் ஆகுது, அது ரொம்ப கஷ்டமும் கூட. அதனால் கடல் மார்க்கமாக நீங்கள் கொண்டு வர்றது எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குது, அது ரொம்ப லேஸ். ஆனால் கடல் வழியே இல்லை சொன்னாங்க. நீங்கள் கடலில் ஒரு வழியே என்னொன்று சொன்னால் தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒரு ஓடை மாதிரி அல்ல கணவாய் மாதிரி பெருசாக போடுங்க, அதில் கப்பல் போக்குவரத்து வரணும்னா. இங்கே கடல் டு கடல் டச் பண்ண சொல்கிறாங்க ஹசரத் உமரதுல்லாவுடைய ஆட்சி காலத்தில். இன்றைக்கி ஒரு கடல்லேருந்து இன்னொரு கடலை இணைக்கணும் அப்படின்னாலே ஒரு பெரிய வேலை, ஒரு வளைகுடாவே அமைக்க சொன்னாங்க. இப்போ இதை கேட்டுட்டு ஹசரத் உமரதுல்லா திருப்பி இதை சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்கள் இங்கே முடிவு செய்ய வேணாம், ஏன்னா அமீர் மோமினுக்கு முன்னாடி முடிவு நீங்கள் உங்களோட ஊரில் போய் நீங்கள் அங்கே உள்ள மக்களோட மஷூரா செய்யுங்க, ஒரு ஆலோசனை செஞ்சுட்டு நீங்கள் திரும்பி வாங்கின. இப்போ போகிறாங்க, போன மக்கள் என்னன்னு சொன்னால் சொல்கிறாங்க, இப்படி செஞ்சோம் அப்படின்னா மிஸ்ருடைய வளம் கெட்டு போயிடும், நைலுடைய நதியுடைய வளம் கெட்டு போயிடும், அதனால் இதை செய்கிறதுக்கு இயலாது அப்படிங்கிற எண்ணத்தோடு திருப்பி வர்றாங்க. திருப்பி வரும்பொழுது ஹசரத் அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு அவங்கள பார்த்த உடனே உமர்ல சொன்னாங்க, நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அவங்க என்னென்ன ஆலோசனை பண்ணுறாங்களோ அதனுடைய சாராம்சத்தை ஹசரத் உமர்ல சொல்லிட்டாங்க.
சொன்ன உடனே அமீர் ஆஸ் ரதியல்லாஹு திகைச்சிட்டாங்க. திகைச்சிட்டு சொன்னாங்க, அமீர் முஃமினீன் இதை தான் நாங்கள் நினச்சோம். திருப்பி உமர் ரதியல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய உறுதி இருக்குது, அல்லாட்ட உதவி கேளுங்க, நீங்கள் போங்க, உங்களுக்கு 1 வருஷம் டைம், நீங்கள் கண்டிப்பாக தோண்டியே ஆகணும் அப்படின்னா. இப்போ கிதாபுகளில் வருது 1 வருஷத்துக்கு முன்னாடி 6 மாதத்துலேன்னு ரிவாயத்தில் வருது. சில இடங்களில் 6 மாதத்துக்கு உள்ளக்க அங்கே நைல் நதிக்கு பக்கத்தில் குஸ்தாத் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஊரில் இருந்து டச் பண்ணி நேராக குல்சும் அப்படிங்கிற இந்த ஏரியா வரைக்கும் என்னென்னு சொன்னால் ஒரு பெரிய வளைகுடாவை தோண்டினாங்க. தோண்டி 1 வருஷத்துக்கு உள்ள கப்பல் போக்குவரத்தும் நடந்துச்சு. அப்போது ஒரு அமீருடைய பேச்சை கேட்டாங்க. ஒரு கடல் வழி மார்க்கத்தையே என்னென்னு சொன்னால் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு பேச்சினால என்னென்னு சொன்னால் உண்டு பண்ணாங்க. அப்போது உமர் ரலியல்லாஹு அந்த பிரச்சனையை மட்டும் பார்க்கலை, திருப்பி இது மாதிரி வரக்கூடாது, அப்படி வந்தால் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு வழியும் ஏற்படுத்தினான். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு அமீர் எப்படி இருக்கணும்? உமர் ரலியல்லாஹு பார்க்குறதுக்கு ரொம்ப அதாவது வெள்ளை நிறத்தில் உள்ளவங்க, உடல் அதாவது திடகாத்திரமானவங்க. அரபியர்கள் அதிகமாக பாலும் நெய்யும் சாப்பிட்றவங்க. உமர் ரலியல்லாஹுவும் விதிவிலக்கு கிடையாது. இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு சாப்பிட்றதுக்காக வேண்டி ஒரு நாள் அந்த பஞ்ச காலத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. கால சூழ்நிலையில் ஒரு பிளேட்டில் ரொட்டி எல்லாம் பிச்சு போட்டு நெய்யை ஊற்றி வச்சுருக்கிறாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு வெளியில் ஒரு மனிதர் இருக்கிறார், அவரையும் சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு உட்கார வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்த நபர் எங்கெல்லாம் நெய் இருந்ததோ அந்த பிளேட்டில் வலிச்சு எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார். உமர் ரலியல்லாஹு பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்டாங்க, நீங்கள் நெய்யே பார்த்தது இல்லையான்னு. அப்போ அந்த நபர் சொன்னார், இதை பார்த்து நான் பல மாதங்கள் ஆச்சு அப்படின்னா. உடனே உமர் ரலியல்லாஹு பயங்கரமாக அழுதாங்க. அழுதுட்டு அவங்களுக்கே ஒரு சத்தியம் செஞ்சாங்க, இந்த சூழ்நிலை சரியாகிற வரை நான் திருப்பி இந்த மாதிரி சாப்பிட மாட்டேன்னா. இப்போ இதனால் உமர் ரலியல்லாஹு மெலிஞ்ச தேகமாக மாறி அவங்க முகமெல்லாம் கருக்க ஆரம்பிச்சிச்சு. எப்போ அல்லாஹு தாலா ரிசுக்கை திருப்பி கொடுக்க ஆரம்பித்தானோ, மலையை கொடுக்க ஆரம்பித்தானோ, இப்போ இவங்களோட உடம்பு சரியாக ஆரம்பித்தது அப்படின்னா ரிவாயத்தில். அப்போ உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் அப்படிங்கிறது சும்மா மட்டும் நீதம் மட்டும் கிடையாது. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் டு ஃபேஸ் சமாளித்தாங்க. அதை எப்படி சமாளித்தாங்க அப்படிங்கிறதான் விஷயம். அப்போ உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் நிறைய விஷயங்கள் ஏற்பட்டது. இது ஹிஜ்ரி 18 ஏற்பட்டால் 23 அந்த வளைகுடாவை தோண்ட சொன்னாங்க. அந்த வளைகுடாவுக்கு பேர் ஹலீஜு அமீருல் முஃமினீன், அமீர் முஃமினீனுடைய வளைகுடா அப்படிங்கிறது. ஆனால் பின்னாடி காலத்தில் 1897 நம்மளுடைய வருஷம், அதாவது இந்த ஈசவி காலத்தை கம்பேர் பண்ணி சொல்கிறேன், இந்த 1897 நிறைய மண், அதே மாதிரி அதை கவனிக்கிறது மெயின்டைன் பண்ணாததுனால அது அப்படியே அழிஞ்சு போச்சு. இன்றைக்கி அந்த எந்த வளைகுடாவை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தோண்ட சொன்னாங்களோ அதில் இன்றைக்கி ஒரு மெயின் ரோடே இருக்குது. அதுக்கு பேர் ஷாரியல் ஹலீஜில் மிஸ்ருடைய ஒரு ரோடு அப்படிங்கிற மெயின் ரோடே இருக்குது. இப்போ இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு 9 மாதம் ஒரு நாட்டை முழுசாக பாதுகாத்து கொண்டு போகிறது. அப்போ அது எவ்வளோ முக்கியமானது. 9 மாதம் வீட்டை கொண்டு போகிறதே கஷ்டம். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய நாட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள மக்கள், அண்டை நாட்டில் உள்ளவங்க அத்தனை பேரும் என்ன சொன்னால் அரவணைச்சாங்க. இப்போ இதுதான் உமர் ரலியல்லாஹு. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.